வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 6000 போஸ்டிங் அப்ராக்சிமேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒவ்வொரு வட்டார வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. பியூர்லி வந்து மெரிட் லிஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th அல்லது 12th படிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இவங்க 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. 10th 12th அல்லது டிகிரி படிச்சிட்டிங்க அப்படின்னாலும் போதுமானது. சேலரி பொறுத்த வரைக்கும் 15000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பள்ளி கல்வித்துறையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதில் வந்து உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர், அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, இமெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், ஸோ இந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய மாவட்டம் என்ன, வட்டம், அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்பு, கிராமம் என்ன, உங்களுடைய முகவரி என்ன, உங்களுடைய பின்கோடு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கு தன்னார்வமாக செயல்பட விரும்புகிறீர்கள், ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி அண்ட் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து அதாவது இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டெஸ்க்டாப்பில் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் ஒரு முன்முயற்சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி ஒரு தன்னார்வ தொண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து அரசு பள்ளியில் வந்து முடங்கி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து செயல்பட உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வாலண்டியர்ஸுக்கு வாரத்திற்கு குறைந்தது 6 மணி நேரம் குழந்தைகளுடன் செலவிட தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுதி நேரமாகவும் தன்னார்வலராக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ் மற்றும் மேக்ஸு கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயிற்சிகளும் உபகரணங்களும் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடன் வந்து பார்த்திங்கன்னா உரையாட தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷு அண்ட் மேக்ஸ், ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். யார் நிர்பந்தமும் இன்றி தன் முனைப்பாக பங்கேற்க வேண்டும், குறைந்தபட்சம் 17 வயது நிரம்பி இருத்தல் அவசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 17 வயது நிரம்பி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறத இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஒர்க்கே வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப்னா மறந்துடாதீங்க. தேங்க்யூ.